நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்சபேஷா சிவ சிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து. எழ்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமையினங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறிவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. மதிவளரு சடைமுடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்த்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. சிற்றம்பலம். பெரியோர்களே, ஆசிரிய பெருமகனார் மாதவ சிவஞான முனிவர் அருளிய காஞ்சி புராணத்திலே இந்த காஞ்சி தல மகாத்மியம் எவ்வாறு எழுந்தது, அதாவது அதன் வரலாறு எவ்வாறு குரு சிஷ்ய பரம்பரையாக உரைக்கப்பட்டு வந்திருக்கின்றது என்ற அந்த புராண வரலாற்று படலத்தை தொடர்ந்து சனத்குமாரருடைய யோகம் சென்ற 2 வகுப்புகளாக விளக்கப்பட்டது. பிரம்ம மானசகுமாரராகிய சனத்குமார முனிவர் சதசிருங்கம் என்ற மேருமலையினுடைய வடபால் இருக்கின்ற ஒரு உச்சியிலே உள்ள காட்டின் நடுவிலே இருக்கின்ற பிரம்மமா நகரத்திலே சிவயோகத்திலே இருக்கின்றார். அந்த சிவயோகம் கைகூடுவதற்கு தேவையான பூர்வாங்க அனுஷ்டானங்கள் எல்லாம் விரிவாக நம்முடைய ஆசிரியரால விவரிக்கப்பட்டன. அப்ப அந்த பிரிலிமினரிஸ் அதெல்லாம் ஒருவன் கடைபிடித்தால்தான் அந்த சிவயோகமானது கைகூடுகின்றது என்பது ஒரு கொள்கை. அந்த கொள்கைப்படி இப்பொழுது நம்முடைய முனிவர் சனத்குமாரர் தன்னை மறந்து சிவயோகத்திலே இருக்கின்றார். அப்பொழுது திருவிளையாடலாக பெருமான் கைலாசபதி விடை மீது உமையோடு ஏறி அங்கு உலா வருகின்றான் என்பதை கூறப்போகின்றார் 24வது பாடலில். ஆங்கவன் அவ்வாறு அரிய யோகத்தின் ஆனந்த பரவசனாகி ஓங்கு பேரறிவின் விழித்தனன் உறங்கும் எல்லையின் உம்பர்தம் பெருமான் மாங்குயில் கிளவி மலைமகளோடு மலர்தலை உலகு காத்தளிப்பான் வீங்கிய கருணை ஊற்றழ தரும வெள்விடை ஊர்தி மேல் கொண்டு. பாடல் வினை முடியவில்லை, தொடர்ந்து அடுத்த பாடலுக்கு செல்கின்றது. அங்கு என்றால் அந்த நேரத்திலே அவ்விடத்திலே தமிழ் மொழியில இடப்பெயர் காலப்பெயர் இரண்டும் ஒன்றை ஒன்று குறிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இடத்தினால் காலத்தையும் காலத்தினால் இடத்தையும் மாற்றி குறிக்கலாம். அரிய யோகத்திலே அவன் அமர்ந்திருக்கின்றான். அரிய என்பதனால இது எளிதிலே பிறருக்கு கைகூடாதது என்பது சொல்லப்பட்டது. அந்த யோகத்தினுடைய விளைவு என்னன்னு கேட்டா ஆனந்த பரவசனாகி இருக்கின்றான். தன்வசமாக இல்லாமல் ஆனந்தத்தின் வசமாக இருக்கின்றான். தன்னை ஆட்கொண்ட ஆனந்தம் இருக்கின்றது, அந்த ஆனந்த வெள்ளத்திலே அழைக்கப்பட்டிருக்கின்றான். தன் வசம் இழந்து ஆனந்த வசமாக இருக்கின்றான். ஆனந்தம் என்பது என்னன்னு கேட்டா ஆனந்தம் என்பது பெருமானுடைய வடிவம் என்று வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. ரசம் என்றால் ஆனந்தம். ஆனந்தம் என்பது சிவபெருமானே. ஆனந்த கூத்தன் அருள் பெறில் நாம் அவ்வளவே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோணோக்கம் என்று வருகின்றது என்பதனால அப்படியே பரமேஸ்வருடைய கருணை சக்தி என்று சொல்லப்படுகின்ற அவருடைய சொரூபம் ஆனந்தம் அதிலே அமிழ்ந்து கிடக்கின்றான். அமிழ்ந்து கிடக்கின்றான் என்று சொன்னால்
அந்த ஆனந்தத்தை மட்டும்தான் காண்கின்றான், அதற்கு புறம்பான எதனையும் காணவில்லை என்று பார்க்கின்றோம். எப்பொழுதுமே நம்முடைய உணர்வு இருக்கின்றதே, உள்ளத்தை கடந்த நிலை உணர்வு. என்று எடுத்துக்கொண்டால் கூட ஒரு நேரத்திலே ஒரு பொருளை நம் உள்ளத்தால் கருதும் பொழுது அந்த இன்ஸ்டன்ட்ல, அந்த கணத்திலே பிற பொருள்களை நாம் காண தவறுகின்றோம். இது எது போலன்னா, நம்முடைய மைண்ட் என்பது ஒரு டார்ச் லைட் மாதிரி. அதனுடைய ஒளிக்கற்றையை நீங்கள் எங்கு செலுத்துகின்றீர்களோ அங்கு அகப்படுகின்ற பொருளை இது காட்டுமே இல்லாமல் அதற்கு அடுத்து இருக்கின்ற பொருளை அது காட்டாது. அதுபோல மைண்ட் எங்க போக்கஸ் ஆறதோ அதைத்தான் அது பற்றும். உணர்வும் எங்கு நிலைக்கின்றதோ அங்குதான் அது உறையும், பிறவற்றை மறக்கும். இப்ப உலகத்திலே உறைந்திருப்பவர்கள் கடவுளை மறந்திருக்கின்றார்கள், கடவுளிடத்திலே உறைந்திருப்பவர்கள் உலகத்தை மறந்திருக்கின்றார்கள். அவ்வளவுதான். இத ரொம்ப அழகாக மகா மகேஸ்வரராகின்ற கண்ணபிரான் கீதையில சொல்லுவார், உலக மக்கள் எங்கு விழித்திருக்கிறார்களோ அங்கு யோகிகள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உலக மக்கள் எங்கு உறங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அங்கு யோகியர் பெருமக்கள் விழித்திருக்கிறார்கள். உலக மக்கள் விழித்திருப்பது உலகத்தில, அங்கு யோகிகள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண் விழித்தும் குருடராய் இருப்பார்கள். கண்ணு திறந்திருக்கும், ஆனா உலகத்தில் நடக்கிற சண்டை சச்சரவு ஆசாபாசங்கள் எதுவுமே அவர்களை பற்றாது. அவர்களுடைய கண்ணோ இந்திரியங்களோ உள்ளமோ உலக நிகழ்ச்சிகளை பற்றுவதற்கு தவறும். ஆனா உலக மக்கள் நன்றாக அதை பற்றி கொண்டு விழித்திருக்கிறார்கள், யோகிகள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யோகிகள் எங்கு விழித்திருக்கிறார்கள்? பரமேஸ்வருடைய ஆனந்தத்துல விழித்திருக்கிறார்கள். அந்த இடத்துல உலக மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆனந்தம் இவர்களுக்கும் அவைலபிளா இருக்கு, இவர்களுக்குள்ளே அது இருக்கு. இட் இஸ் நாட் டிஸ்டன்ட். இது அவர்கள் புதிதாக தேட வேண்டியதில்லை, ஆல்ரெடி அவைலபிள் தான். அப்பொழுது ஏற்கனவே இருந்தும் மறந்து இருக்கின்றோம். எதை போலன்னு கேட்டா, நம்முடைய முதுகு நம்ம தூக்கிட்டு தான் இங்கேயும் எங்கேயும் போறோம். ஆனா இந்த நடுமுதுகு அரிக்கும் போதுதான் நம்ம கிட்ட முதுகு இருக்குங்கிறதே தெரியுது. அத போல ஆல்ரெடி அப்டைண்டா இருந்தாலும் கூட we can be forgetful அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அப்பொழுது சிவானந்தம் என்பது இவரிடமும் இருக்கின்றது, ஆனால் அவர்கள் அதை புறக்கணித்திருக்கிறார்கள். என்ன காரணம்? உலகத்திலே விழித்திருக்கிறார்கள். திருவாசகம் கூறும்பொழுது விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன். உள்ள கருத்தாக கடவுள் இருக்கின்றான், அவனை நான் ஏன் இழந்தேன் அப்படின்னு கேட்டா, விழித்திருக்கின்ற காரணத்தினாலேயே இழக்கின்றேன். கண்ணை திறந்து உலகத்தை பார்க்கறதுனாலதான் நான் கடவுளை பார்க்க தவறுகின்றேன் என்று திருவாசகம் கூறுகின்றது. இப்பொழுது அதற்கு நேர் எதிர்நிலையில சனத்குமாரர் உள்ளத்திலே கண் விழித்து கடவுளை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதனால புறக்கண் குருடாக இருக்கின்றார். இந்த நிலையை திருவிளையாடல் புராணம் சொல்லும் பொழுது, பாசம் கழித்த கண்களால் அறநுறு கண்டு கொண்டு உலகில் விழித்த கண் குருடாக திரிகின்ற வீரர். அந்த திருப்பெருந்துறையில ஆத்ம குருநாதனை சுற்றி இருக்கின்ற யோகியர் பெருமக்கள், நம்முடைய குருநாதர் திருவாரூரடிகள் மந்திரி கோலத்துல போய் அவங்களை எல்லாம் பார்க்கிறார். பார்த்தா அவர்கள் எப்படி இருக்கிறார்களா, அவர்கள் கண்ணிலே பாச படலம் இல்லை. பாசம்ங்கிறது ஒரு கேட்ராக்ட், அதுதான் கடவுள் காட்சியை மறைக்கின்றது. அந்த பாச படலம் கழித்த கண்கள்னா they have been cured. அங்க ஒரு லேசர் ஆபரேஷன் ஆயிடுச்சு. cataract has been effectively removed. அப்ப அந்த கண்களை கொண்டு கண்ணெதிரிலே இருக்கின்ற பரமேஸ்வரனையே குருநாதனாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த கண்ணையே பொக்க விழிச்சு பாக்குறாங்க, உலகம் தெரிய மாட்டேங்கிறது. இப்ப நம்ம பிளைண்ட் பீப்புளை பார்க்கும்போது அவர்கள் கண்ணை விழித்து விழித்து பார்ப்பார்கள், ஆனா உலகம் தெரியாது. கிட்டத்தட்ட அந்த நிலைதான் யோகியர்களுக்கும். அவர்கள் கண்ணை விழித்து விழித்து பார்த்தாலும் உலகம் தெரியாது, உள்ளே கடவுள் தெரிகின்ற காரணத்தினால. அப்ப விழித்த கண் குருடாக திரிகின்ற வீரர், அந்த வீரரிலே ஒருவராக சனத்குமார முனிவர் யோகத்திலே இருப்பதனால இப்ப புறத்தே இருக்கின்ற கடவுள் காட்சியை காண தவறுகின்றார். இப்ப இந்த கடவுள் ஏன் அகத்திலும் வருகின்றான் புறத்திலும் வருகின்றான் அப்படின்னு கேட்டா, உலகத்தினை படைத்து காத்து அழிப்பது அவனுடைய கடமைப்பாடாக இருக்கின்ற காரணத்தினால அவன் புறத்திலும் திரிய வேண்டும் என்ற அந்த கருத்தினை இப்பொழுது நமக்கு ஆசிரியர் சொல்றார். சுவாமி லீலையாக உமையோரு வாகனாக தர்மமாகின்ற விடை மீது ஏறி புற உலகிலும் திரிவான். என்ன காரணம்னா, அப்படி அவனுடைய அந்த என்ன சொல்றது, அவனுடைய இம்மனன்ஸ் இருக்கிற காரணத்தினாலதான்
உலகமானது படைத்து காக்கப்படுகின்றது. இப்போ உலகம் படைக்கப்படுவதற்கும் காக்கப்படுவதற்குமே கடவுளுடைய அருள் என்பது பசுபாசங்களிலே கலத்தல் என்பது தேவையாகின்றது. இல்லை என்றால் இந்த உலகமானது படைக்கவே படாது, காக்கவும் படாது. சுவர் இடம் கொடுக்கவில்லை என்றால் சித்திரம் தீட்டவும் படாது, காக்கவும் படாது என்பதை போல. என்பதனால கடவுளுடைய கடமைப்பாடு என்னன்னு கேட்டா, அவருடைய லீலைகளிலே புறத்திருந்தும் அவர் இந்த உலகத்தை பேண வேண்டி இருக்கின்றது. அதனால அவர் என்ன பண்றாரு, கண்ணை மூடிட்டு இருக்கிற இவருக்கு முன்னாடியே வராரு. அது அவருடைய லீலை. இந்த காஞ்சி புராணம் எல்லாம் நாமெல்லாம் கேட்கணும் இன்னைக்குங்கிறதுக்காக அன்னைக்கே பண்ணிருக்கிறார் லீலை. அப்படி வரும்பொழுது நம்முடைய சனத்குமார முனிவர் அவரை காண தவறுகின்றார். அதாவது புறத்தே காட்டப்படுகின்ற காட்சியை காண தவறுகின்றார் அப்படின்னு பாக்குறோம். அதை நல்ல முறையிலே இறைவன் எடுத்துக்கொள்கின்றான். அவனை எப்படி எடுத்துக்கொள்கின்றான்னா, இவன் நம்மை உள்ளே கண்டு கொண்டிருக்கின்றான், ஆகவே வெளியே காண தவறியதிலே குற்றம் இல்லை என்று உமையம்மைக்கு இறைவன் கூறுகின்றான். ஆனால் நந்தியம் பெருமான் அதை மிஸ்டேக் பண்ணிக்கிறார். அவர் அதை குற்றமாக கருதி சனத்குமார முனிவருக்கு ஒரு சாபம் தருகின்றார். என்ன சாபம்னு கேட்டா, நீ ஒட்டகம் போல சொரணை இல்லாமல் இருக்கிறாய். சுரணை இல்லாத பிராணிகளில ஒட்டகம் ஒரு தனி இடத்தை பெறுகின்றது. அது இட் கேன் பி ஈஸிலி ஃபூல்டு. அதான சுரணை இல்லாத தன்மை. ஒட்டகத்தின் மீது நிறைய மூட்டைகளை ஏற்றி விட்டு அதை படுத்திருக்கும், உட்கார்ந்து இருக்கும். அதை எழுப்புவதற்கு முயற்சி செய்வார்கள். அதுக்கு கொஞ்சம் சென்ஸ் இருக்கு. நம்ம மேல மூட்டை மூட்டையா வெயிட் ஏற்றிருக்காங்க, நாம இதெல்லாம் சுமந்து கொண்டு இந்த பாலைவனத்துல மைல் கணக்குல நடக்கணும், நாம ஏன் எழுந்திருக்கணும் அப்படின்னு சும்மா இருக்கும். அப்பொழுது அந்த ஒட்டகக்காரன் என்ன பண்ணுவானா, ஒரு சின்ன பை, அந்த பைய ஒட்டகத்துக்கு கண்ணுக்கு எய்த மாதிரி கீழே போட்டுருவான். போட்டோடனே ஒட்டகம் என்ன நினைக்கும், நம்ம மேல இருக்கிற சுமையெல்லாம் கீழே இறக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா எழுந்துடும். அது ஏற்கனவே கடிவாளெல்லாம் போட்டிருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் அதனால அதை ஈஸியா ஓட்டிட்டு போயிடலாம். அதே போல அறிவு குறைவு, உணர்ச்சி குறைவு என்பது ஒட்டகத்திற்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம ஊர்ல எரும மாட்டை சொல்லுவோம், ஆனா நம்ம ஊர்ல ஒட்டகம் இல்ல. எரும மாட்டுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அதான் ஒட்டகம். என்பதனால இவர் ஒட்டகமாக போ என்று சபித்து விட்டார். ஒட்டகமாக போ என்று சபித்து விட்டா அது எப்படி கரெக்ட் ஆகும்? அது தவறாச்சே. அப்ப நந்தியம் பெருமான் அவர் அறிவிலே குற்றம் உண்டா? இப்ப தவறு இல்லாத இடத்திலே தவறை கண்டுபிடித்து அவர் இவ்வாறு சாபமிடலாமா அப்படின்னு கேட்டா, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். இதெல்லாம் இம்மெட்டீரியல். ஆல் ஆஃப் தம் ஆர் ஆல்ரெடி அப்சார்ப்ட் இன் தி டிவைன் பிளிஸ் ஆஃப் சிவா. இது அவர்களுக்கு லீலை மாத்திரம். லீலை மாத்திரம்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு உடம்புல பற்று இருக்கு, நமக்கு ஏத்த மாதிரி ஒரு லாரி, ஸ்பீடிங் லாரி வந்ததுன்னா நம்ம நகர்ந்துப்போம். நகர்ந்துப்போமா மாட்டோமா? நகர்ந்துப்போம். ஆனா சதாசிவ பிரம்மம் நகர்ந்துக்க மாட்டார். ஏன் நகர்ந்துக்க மாட்டார் அப்படின்னு கேட்டா, அதே லாரி நம்முடைய நிழல் மீது போகின்றது. அப்ப நாம நகர்ந்து போமா? நம்முடைய நிழல் மீது அந்த லாரி போகும்போது நம்ம நகர்ந்துக்க மாட்டோம். அதே போலதான் அவர்களுக்கு உடம்பே நிழல். ஏன்னா அவர்கள் உண்மையான தன்னை அறிந்திருக்கிறார்கள். அதனால அவர்களுடைய பிரார்த்த வினையினால உடம்பை சுமந்து கொண்டு சென்றாலும் உடம்பு நான் என்று அவர்கள் வாழாத காரணத்தினால குடம் எப்படி உடைஞ்சாலும் அவர்களுக்கு கவலை கிடையாது. அதனால இது நிஜமாவே சதாசிவ பிரம்மா அப்படியே உடம்புல ஆடை இல்லாமல் ஒரு தெரு வழியா போகும் பொழுது அந்த தெருவிலே வசிப்பவர்கள் அதனால மனம் வருத்தப்பட்டு எச்சரித்து பிறகு இவருடைய கையை வெட்டுகின்றார்கள். அந்த கையை வெட்டினதும் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறார். வெட்டின கையோடு அவர்கள் ஓடி வருகிறார்களாம். ஓடி ஐயா கையை வெட்டிட்டோங்கிறாங்களாம். அப்படியானோட ஒட்ட வச்சுக்கணும்னு ஒட்டினோட ஒட்டிட்டு, இது எல்லாமே லீலை என்பதனால அந்த நிலைன்னு பார்க்கும்போது லீலை என்று சொன்னால் விளையாட்டு. விளையாட்டுன்னா என்ன சொன்ன, விளையாட்டுன்னா என்ன அர்த்தம்? நாட் சீரியஸ் டு ஒன் செல்ஃப் பட் மே அஃபெக்ட் அதர்ஸ். விளையாட்டுக்கு என்ன பொருள்னு கேட்டா, விளையாட்டு ஒருத்தரை அஃபெக்ட் பண்ணாது, விளையாட்டு அஃபெக்ட் பண்ணாது, மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணும். எப்படி அப்படின்னு கேட்டா, பாசமலர்னு ஒரு சினிமா, அந்த சினிமால சிவாஜி கணேசன் ரொம்ப உருக்கமா நடிப்பார். ஒருத்தர் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணணும். அப்ப அவர் அழுதாலும் அவருக்கு சம்பளம், சிரிச்சாலும் அவருக்கு சம்பளம். அப்படித்தானே?
சினிமால நடிக்கிற நடிகருக்கு அழுதாலும் சம்பளம், சிரிச்சாலும் சம்பளம். ராஜா வேஷம் போட்டாலும் சம்பளம், சேவகர் வேஷம் போட்டாலும் சம்பளம். ஹீரோவா வந்தாலும் சம்பளம், வில்லனா வந்தாலும் சம்பளம். பழங்காலத்துல ஆடவர் தான் பெண்கள் வேடத்துக்கு கொண்டு ஆம்பளை வேஷம் போட்டாலும் சம்பளம், பொம்பளை வேஷம் போட்டாலும் சம்பளம். வைத்தியநாதன் பரம்பரை கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. அப்ப வந்து ஆனா பாசமலர் பாக்குறவங்க அஃபெக்ட் ஆவாங்க. பாசமலர் பாக்குற நீங்களும் நானும் அத வந்து உண்மையா எடுத்துக்கிறதுனால நாம அங்க ஹீரோ அழிப்போது ஹீரோயின் அழிப்போது நம்ம சேர்ந்து அழுவோம் என்று பார்க்கிறோம். ஆகவே இப்பொழுது உலகம் வந்து நடத்தப்படுகிறது இல்லைனால, ஆனா தி ஆக்டர்ஸ் ஆர் நாட் அஃபெக்டட் அப்படின்னு நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கணும். இப்பொழுது அந்த உட்பொருளாய்க்கிற சிவனை அறிந்தவர் தான் யாரு? நந்தியம்பெருமானு சரி, சாபந்தர நந்தியம்பெருமான் அதை அறிந்தவர் தான், சபிக்கப்படுகின்ற சனத்குமார முனிவர் அறிந்தவர் தான். அவங்க 2 பேரும் இந்த லீலையில ஆக்டர்ஸ் என்பதனால அவங்க அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஆனா லீலையினுடைய பெனிஃபிட் உலகத்திற்கு பார்க்கலாம். இன்னும் வந்து கொஞ்சம் மோசமா சொல்லணும்னா, நம்ம கிரிக்கெட் டீம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் சம்பளம் என்பதை போல. அப்ப ஜெயிக்கணும்னு பிள்ளையாருக்கு வேண்டிக்கிறதுலாம் நாம தான். இந்தியன் டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறது யாரு? நாம அப்படிங்கிறது. அது மாதிரி டோன்ட் பி சீரியஸ் அபௌட் திஸ். அப்ப அத போல இப்பொழுது வந்து நந்தியம்பெருமான் சபிக்கப்படுகின்றார். அந்த வரலாற்றை பார்ப்போம். மாங்குயில் கிளவி மலைமகளோடு வருகின்றார் அப்படின்னா என்னன்னா, இந்த மானுடைய தலைவருக்கு ஓதிக்கொண்டு இனிமையாக பாடுகின்ற குயில், அந்த குயிலை போன்று பேச்சு கொண்டிருக்கின்ற மலைமகள் என்றால் பார்வதி. அவங்களோடு மலர்களை உலக காத்தளிப்பான். இந்த பெரிய உலகம், இந்த உலகத்தினை காத்து அளிக்கின்ற கடவுள். மலர் சிலம்படின்னு வருது நமக்கு பெரிய புராணத்துல. மலர்தல் என்றால் தோன்றுதல். எல்லா உலகங்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கின்ற பெருமானுடைய திருவடி என்று சொல்லப்படுகின்றது. அந்த பெருமானுடைய திருவடியிலே தோன்றுகின்ற உலகம் இது. சங்ககாலம் தொட்டு அந்த சங்ககால பாடல்களிலே கடைபிடிக்கப்படுகின்ற கொள்கை என்னன்னா, எல்லா உலகங்களும் பெருமானுடைய திருவடி துகளிலே தோன்றுகின்றன. அதாவது எல்லா வேர்ட்ஸுமே இன் டோட்டல் they constitute only a particle of dust clinging to the feet of Nataraja. அதே போல அவர் he is so great. இந்த கிரியேஷன்ங்கிறது அவருடைய பெருமையில ஒரு மினிஸ்கூல் தான். ஆகவே அவருடைய திருவடியிலே மலர்கின்ற இந்த உலகம், அந்த உலகத்தை காத்து அளிக்கின்ற கடமைப்பாடு அவருக்கு இருக்கு என்பதனால அவருக்கு கருணை ஊற்றெடுக்கின்றது. அந்த கருணையினால அறமாகின்ற வெள்விடை மீது வருகின்றார். இந்த தர்ம வடிவமாகின்ற ரிஷபம் சிவாலயங்கள்ல பரமேஸ்வரனுக்கு முன்னாடியே உட்கார்ந்துருக்கும். என்ன காரணம்னா, பரமேஸ்வரன் இந்த ரிஷபத்தினுடைய சந்நிதியில இருக்கிறார், அல்லது ரிஷபம் பரமேஸ்வரனுடைய சந்நிதியில இருக்கு. அப்படின்னா அர்த்தம், அறத்தின் கண்கொண்டு பார்த்தால் கடவுளை பார்க்கலாம், அறத்தை கைவிட்டவர்கள் கடவுளை காண முடியாது என்பது கொள்கை. அப்ப தர்மத்தை கைவிட்டுட்டு ஒரு ஷார்ட்கட்ல நான் கடவுளை பார்க்கிறேன்னு சொன்னா அது முடியாது. இப்ப அறத்தை யாரும் கொல்லாதிருக்க வேண்டும், பேண வேண்டும். அறக்கண் எண்ணத்தகும் அடிகள் ஆரூரன் என்று நம்பியாருடைய தேவாரம். கண் என்பது நேத்திரம், தர்ம நேத்திரம் என்று சொல்லப்படுவோன் சிவபெருமான். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது என்று வள்ளுவரும் அவனை அறமாகின்ற சமுத்திரம், அந்த சமுத்திரத்தின் கரையிலே இருக்கின்ற பெருமான். அறமாகின்ற சமுத்திரத்தின் அந்தம், அந்தம் என்றால் எல்லை, அங்கு காணப்படுகிறது என்பதால ஒருவன் அறத்தை பேணித்தான் பெருமானை காண முடியும், அறத்தை கைவிட்டு பெருமானை காண முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த அறமாகின்ற விடை மீது ஊர்ந்து வருகின்றார். வரும்பொழுது சாமி வந்தாலே சாமி கூட ஒரு பெரிய கூட்டம் வரும். அவர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டா உரகர். உரகர் என்றால், உரம் என்றால் மார்பு, மார்பினால் உந்தி செல்வது பாம்பு என்பதனால உரகம் என்றால் பாம்பு. பாம்புகள் வாழ்கின்ற உலகத்திலே வாழ்பவர்கள் நாகர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அவர்கள். கந்தர்வர், கந்தர்வர் என்பவர்கள் என்ன, இசையிலே வல்லவர்கள். இவர்களை செமி காட்ஸ்ன்னு சொல்லுவோம். தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்டு இருப்பவர்கள், சிவபக்தியினால அந்த பதங்களை அடைந்தவர்கள் கந்தர்வர்கள்.
நம்முடைய புஷ்பதந்தர் என்பவர் ஒரு சிறந்த கந்தர்வர். அவர் பாடின சிவமகிமன ஸ்தோத்திரம் என்பது வடமொழியிலே பரமேஸ்வருடைய ஸ்தோத்திரங்களிலே தலையாய ஸ்தோத்திரமாக கருதப்படுகின்றது. அது மாதிரி வடமொழியில நமக்கு நூல் ஒரு முழு நூலும் கல்வெட்டாக கிடைக்கின்றது என்று சொன்னால் 2 நூல்கள் கிடைக்கின்றன. ஒன்று இப்பொழுது பாகிஸ்தான்ல இருக்கு, ஹர்பர்பத் அப்படிங்கிற மலையில ஒரு பாறையில சிவசூத்திரங்கள் கிடைக்கின்றன. அதுபோல மத்திய பிரதேசத்துல சிவ மகிம்ன ஸ்தோத்திரம் கிடைக்கின்றது. அவர் ஒரு கந்தர்வர். அப்புறம் ராட்சசர்கள், சுரர்கள் வேறு, ராட்சசர்கள் வேறு. ராட்சசர்கள் ஒரு ஜாதி, ஆசுரம் என்பது ஒரு தன்மை. அது உங்களிடமும் இருக்கலாம், என்னிடமும் இருக்கலாம். ராட்சசர்கள், சித்தர், அப்புறம் யோகிகள், ஆசை காப்பாளர். ஆசை என்றால் திசை, திசைகளை காக்கின்ற திக்பாலகர்கள். நிறைமணி மோலி பாதுகை வருட. இவர்களுடைய ரத்ன கிரீடங்கள் பெருமான் வீதியுலா வரும்பொழுது விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், தியாகராஜா நடராஜா எல்லாம் வீதிக்கு வரும்பொழுது பக்தர்கள்லாம் அடிக்கடி விழுந்து கும்பிடுவார்கள். பாமர மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, பெருமானே கருணையினாலே நீ காட்சி அளிக்கின்றாயே என்று சொல்லி விழுந்து விழுந்து கும்பிடுவார்கள். முன்பணிந்த அன்பர்கள் ஏத்த முரசதிருந்த ஆனை முன் ஓட என்று அப்பர் பெருமான் கூறுகின்றார். தியாகராஜா வீதிக்கு வரும் பொழுது யானை என்ன பண்ணுவா, முரசு ஒலிக்கின்ற ஒலிக்கு ஏற்ப அது வேகமா ஓடும். தியாகராஜாக்கு முன்னாடி யானை ஓடும். பக்தர்கள் என்ன பண்ணுவார்கள், அவர் பெருமான் கிட்டக்க வர வரையிலும் கீழே விழுந்து கும்பிடுவார்கள். அப்படி இவர்கள் எல்லாம் பெருமானை விழுந்து விழுந்து சேவிப்பதனால அவருடைய ரத்தன கிரீடங்களில் இருக்கின்ற மாணிக்கங்கள் மரகதங்கள்லாம் என்ன பண்ணுது, பெருமானுடைய திருவடியை வருடுகின்றன. அப்ப அதுல ஹாசா ஹூஹு அப்படின்னு 2 கந்தர்வர்கள், அவர்கள் வீணை வாசித்துக் கொண்டு வருகின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் எல்லோரும் பெருமானை ஸ்தோத்தரித்துக் கொண்டு வர, இரு விசும்பகத்தின் இனிதெழுந்தருளி உலவினன் என்னையாளுடையார். விசும்பிலே சுவாமி தோன்றினார்னு சொல்றார். விசும்பு என்பது என்னன்னு கேட்டா அந்தரிக்ஷம். விசும்பு என்பது விண் இல்ல, விண் என்பது ஆகாசம். பூமி, பூமி ஆகாசம் இரண்டிற்கு இடையிலே இருக்கின்ற பகுதிக்கு விசும்புன்னு பேரு. இந்த விசும்பிலே தான் நவகோள்கள் இயங்குகின்றன அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த கிரகங்களுக்கும் வெளியில இருப்பது, அண்ணண்ட இருப்பதுதான் விண் என்று சொல்லப்படுகின்ற ஆகாசம். இப்ப பெருமான் எங்க வராருன்னா, ஆகாசத்துக்கும் பூமிக்கும் இருப்பது அந்தரிக்ஷத்துல காட்சி தருகின்றார். காட்சி தரும்பொழுது அது சனத்குமாரன் யோகினில் வைத்த கருத்தினால் அறிந்திலனாகி. இப்ப சனத்குமாரனுக்கு இது தெரியல என்பதனால அறியாமை என்பது ஒரு குற்றமாகாது. என்ன காரணம், அறிய வேண்டிய பொருளை அறிய வேண்டிய இடத்திலே அறிந்திருப்பதனால இது புறத்தே நிகழ்கின்ற ஒரு லீலையானது அறியப்படாது இருக்கின்றது. அவ்வளவுதான். அப்படி அவனுக்கு தெரியல சுவாமி வெளியில வந்திருக்கிறாருன்னு என்பதனால, சுவாமி வந்தாருன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டு வாசல்ல சுவாமி வரார், சுவாமி வராருனாலே மங்கள வாத்தியம் கேட்கும், கைலை வாத்தியம் எல்லாம் இந்த காலத்துல கேட்கின்றது சத்தமா இருக்கும். அப்ப ஓடி நம்ம பார்க்கணும், ஓடி பார்க்கணும், தெருவுல விழுந்து சேவிக்கணும். அப்படியே சேவிக்க தவறி நாம ஏதாவது போன் பேசிட்டு இருக்கோம், டிவி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அடுத்த பிறவிலே கழுதையாக பிறப்போமா. கழுதையின் குணம் இப்போதே இருக்கு, டாங்கி அப்படின்னு சாமி முடிவு. இப்ப சுவாமி வரும்போது ஒருவன் விழித்துக் கொண்டு வெளியிலே ஓடி வர வேண்டும் அப்படின்னு பாக்குறோம். ஆனா யோகத்திலே இருக்கின்ற சனத்குமாரர் அவ்வாறு செய்யவில்லை. கதுமென இருக்கை எழாமை கண்டு எம்மான் கருணை கூர்ந்து. இவ்வாறு இவர் யோகத்திலே அமர்ந்திருக்கின்றார். உடனே எழுந்து பெருமானை தலை மீது கூப்பிய கரங்களோடு பார்த்து விழுந்து சேவிக்க வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை என்பதை கடவுள் கண்டார். கடவுள் கண்டு அவனுக்கு கருணை சுரந்ததான். ஏன் கருணை சுரந்ததுன்னா, இவன் உண்மையாக யோகத்தில் இருக்கிறான் அப்படி கருணை சுரந்தது. எத்தனையோ ஆசிரமங்கள்ல எல்லாரும் ஜபத்துல இருக்காங்க, தியானத்துல இருக்காங்க. 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்னா கரெக்டா 6:55க்கு விழித்துக் கொள்கிறார்கள். அது எப்படி அவங்களுக்கு கரெக்டா விழித்துக் கொள்கிறாங்க, அவங்க தட்டை எடுத்துக்கிட்டு உட்காந்துருவாங்க கரெக்டா இடத்துல. அது போல யோகத்தில் இருக்கிறானா இல்ல நாம் மரியாதை இருக்கிறானா அப்படின்னு சுவாமி பாக்குறார். அப்ப அவருக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப ஒரு டீச்சர் எப்ப சந்தோஷப்படுவாருன்னு கேட்டா, ஒரு சின்ன ஒரு ஸ்பெல்லிங் டிக்டேஷன் கொடுக்குறாராம். கஷ்டமான வார்த்தைகள் எல்லாம் கொடுக்கும்போது அதுக்கு ஸ்பெல்லிங் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், எல்லாரும் ஸ்பெல் பண்ணிட்டு வராங்க. ஒரு மாணவன் ஸ்பெல் பண்ணா ராங் அப்படிங்கிறார். ராங்னு சொன்னா அந்த மாணவன் நிக்கிறான், இன்னொரு மாணவன் WROMG சொல்லிடுறான்.
அப்படின்னா இவன் தான் பாஸ் பண்றான். என்ன காரணம்னா அவன் வந்து அதுல இருந்து சிந்தனை சிதறாம இருக்கான். சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம ஸ்பெல் பண்ணணும். தட் இஸ் அவர் டியூட்டி. அப்படி டியூட்டி பவுண்டா இருக்கிறதுனால ராங்னு சொன்ன நாம தப்பு பண்ணிட்டோம்னு தன்னை பற்றி உணர்வு வராமல் இந்த ராங் அப்படிங்கிற வேர்டையும் ஸ்பெல் பண்றான் இல்லையோ. அப்ப இவன் முன்னாடி சொன்ன ஸ்பெல்லிங் தப்பா இருந்தாலுமே the teacher will be pleased. The teacher will be pleased because of his devotion. அந்த ஸ்ரத்தையை பார்த்து அவர் வந்து பிளீஸ் ஆவார். இப்பொழுது ஒரு தப்பும் பண்ணல சனத்குமார். ஆகவே அவர் ஒரு தப்பும் பண்ணலைங்கிறதுனால பரமேஸ்வரனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் என்ன பண்ணார்? எம்மான் கருணை கூர்ந்து உமையவளோடு விதுவணி ஜடிலத்து எம்மையே உளத்தின் விடைதர இருத்தி மற்ற எம்பால் பொதுவர ஒருக்கு மனத்தினன் என்ன புரிபடும் கோயில் புக்கனாயால். இவன் என்னையே உள்ளே கண்டு கொண்டிருக்கின்றான். ஆகவே கண்ணை விழித்து பார்த்து அவன் இருக்கின்ற யோகாசனத்திலிருந்து எழுந்து வணங்கவில்லை என்பது ஒரு குற்றமாகாது என்று அன்போடு, புரிவு என்ற சொல்லுக்கு அன்பு என்பது பொருள். அதுல இருந்தா புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங்னு வந்தது. என்னைக்குமே உங்கள்கிட்ட எனக்கு அன்பு இருந்தாதான் நான் உங்களை புரிஞ்சுப்பேன். உங்கள்கிட்ட எனக்கு பேசிக்கான அன்பு இல்லைன்னா ஐ வில் ஆல்வேஸ் மிஸ்டேக் யூ. புரிவு என்பது அன்பு தான். அந்த அன்பின் அடிப்படையிலே விளைவதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்னு பார்க்கிறோம், புரிதல். அப்ப பெருமான் புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டு புரிவோடும் கோயில் புக்கனால் கைலாயத்திற்கு அவர் எழுந்தருளி விட்டார். ஆனால் நந்தியம் பெருமான் அதை என்ன பண்ணாரு? தவறாக எடுத்துக்கொண்டார். நந்தியம் பெருமான் நோக்கினன் வெகுண்டு பார்க்கும் போதே கோபத்தோட பார்த்தாராம். இப்படி இவன் ஒட்டக மாதிரி உட்கார்ந்து இருக்கிறானே அப்படின்னு. நலமிலா ஒட்டகமே போல். நலம் என்றால் ஞானம். நலம் என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள் தமிழ்ல. நலம் என்றால் நன்மை. உண்மையான நன்மை என்ன? புண்ணியம் என்பது ஒரு நன்மை, தவத்தின் பயன். இன்னொன்று ஞானம். இப்ப சலமுடைய ஜலந்தரந்தன் உடல் தணிந்த நல்லாழி நலமுடைய நாரணர்க்கென்று அருளியவார் என்னேடி. கோபக்காரனான ஜலந்தனுடைய உடம்பை பிளந்த அந்த சுதர்சனம் என்ற சக்கரத்தை பரமேஸ்வரன் சிவஞானம் கொண்டிருக்கின்ற திருமாலுக்குத்தான் அளித்தான் என்று வருகின்றது இதுல திருவாசகத்துல. ஏன்? அந்த சக்கரம் என்பது மூன்று உலகங்களையும் நொடிப்பொழுதுல அழிக்கக்கூடியது, சம்ஹரிக்கக்கூடிய சக்கரம். அது ஒரு பெரிய நியூக்ளியர் பாம்புன்னு வச்சுக்கோங்க. அதை யார் கையில கொடுக்கலாம்? அதை ஞானமுள்ளவர் கையில தான் கொடுக்கலாம் என்பதனால, திருமால் ஞானமுள்ளவர் என்பதனால அவர் கையிலே இறைவன் கொடுத்தான் என்று வருகின்றது. ஆகவே நலம் என்றால் ஞானம். இந்த ஒட்டகத்துக்கு சிறிதும் ஞானம் கிடையாது என்பதனால நலமிலா ஒட்டகமே போல் அந்தில் எம்பிரானை இகழ்ந்திருந்ததனால். அந்தில் என்ற சொல்லுக்கு அவ்விடத்தில் என்பது பொருள். அந்த இடத்திலே இறைவனை இகழ்ந்திருந்தான். இகழ்தல் என்பதற்கு மறத்தல், புறக்கணித்தல் என்பது பொருள். இகழ்ச்சி என்பது ஒருவரை காலிங் நேம்ஸ்ங்கிற அர்த்தம் கிடையாது. அது பிற்காலத்து தமிழ்ல அந்த பொருள். இகழ்தல் என்றால் ஒருவரை குற்றங்கூறுதல், குறைத்து கூறுதல் அப்படிங்கிறதுலாம் பிற்கால தமிழ். பழைய தமிழ்ல இகழ்தல் என்பது மறந்திருத்தல், நெக்லெக்டிங், புறக்கணித்தல் என்ற பொருள். ஆகவே கடவுளை இவன் கண்டுகொள்ளாது இருந்தான். அதான் இகழ்ந்திருத்தல். அது வேண்டுமென்று செய்யல. அவன் ஒட்டகம் போல இருக்கான், அறிவு கம்மி என்று நந்திய பெருமான் நினைத்தார். அவ்வுருவாயன சபிப்ப, அப்ப நீ ஒட்டகமாவே போ என்று சபித்தாராம். சிந்தை கூறு முனியும், பரமேஸ்வரன தியானத்தில இடைவிடாது காண்கின்ற முனிவனும் நந்திய பெருமானுடைய சாபத்தினுடைய அந்த ஆற்றலினாலே உடனே ஒட்டகமாக ஆனார். உடனே ஒட்டகமாயிட்டார். உடனே ஒட்டகமான பிறகு என்ன ஆனார் அவருக்கு? அவர் என்ன ஆனார்? அவர் ஒட்டகத்தினுடைய இயல்புகள் எல்லாம் அவருக்கு வர, ஒட்டகம் என்ன பண்ணும்? ஒட்டகம் உடம்பிலே வாழ்கின்ற ஒரு பிராணி. ஆகவே எங்கு சாப்பாடு கிடைக்குமோ அது வெஜிடேரியன். அதுக்குரிய சாப்பாட்டை தேடி அது இங்கேயும் அலைந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு பார்க்கிறோம். ஒட்டகமாகி செடிலத்து உழிதருகாரை, இந்த பூமி முழுக்க அந்த ஒட்டகமானது திரிகின்றது. முந்தை ஞான்று இயற்று நல்வினை பயனால் முன்னினன் கட்சி மாநகரம். அவன் முற்பிறவியில, ஏன் முற்பிறவின்னு சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு உடம்பும் பிறவி. உயிருக்கு உயிர் படைக்கப்படுவதில்லை, உயிர் உடம்பிலே சேருவதுதான் பிறவி. இதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டா, கையிலிருந்து ஒரு முனிவர் வருகின்றார். அவருடைய பெயர் பெரிய புராணத்துல சொல்லப்படல. ஒரு சிலர் சுந்தர முனிவர் என்பது அவருக்கு பெயர் என்று கூறுகின்றார்கள். அவர் பெயர் இல்லாதவரே இருக்கட்டும், அவர் மூலன் என்ற இடையனுடைய உடம்பிலே புகுந்து திருமூலராக எழுகின்றார். அப்பொழுது அவர் என்ன சொல்றாரு?
அப்படி திருமூலராக எழுந்தபோது ஒரு காரணத்துக்காக எழுகின்றார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பசுமாட்டுகளுடைய துன்பத்தை போக்குவதற்காக அவன் உடம்புக்குள்ள தான் புகுந்து கொள்கின்றார். தான் சுமந்து வந்த உடம்பை பத்திரப்படுத்துகிறார் ஒரு பொந்துக்குள்ள. அப்புறம் போய் பார்க்கும்போது உடம்பை காணும்னு அந்த உடம்பு தன் உடம்பு என்றோ இந்த உடம்பு தன் உடம்பு இல்லை என்றோ இந்த தேகாபிமானம் எல்லாம் அவருக்கு இல்லை. அதனால ஆனா இது ஒரு புது பிறவி. என்ன காரணம்? ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு பிறவி. அப்ப இது ஒரு புது பிறவி என்று அதை கவுண்ட் பண்றார். கவுண்ட் பண்ணி என்ன சொல்றாருன்னா, என்னை நன்றாக இறைவன் படைத்த தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே, இந்த மூலனுடைய உடம்பிலே இருந்து கொண்டு திருமந்திரத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவன் இப்பொழுது என்னை படைத்திருக்கின்றான் அப்படின்னு சொல்றார். என்பதனால இந்த ஒட்டகம் என்பது இவருக்கு ஒரு பிறவியாகின்றது. அது ஒட்டமாக அந்த பிறவியில முற்பிறவிகளிலே செய்த நல்வினை பயனால அந்த புண்ணியத்தினால காஞ்சிமா நகரத்திற்கு வந்து சேர்ந்தது இந்த ஒட்டகம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப எல்லையில்லாத புண்ணியம் பண்ணினாதான் காஞ்சிபுரத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆயிடை கச்சபேசனாம் இறைவன் அமர்ந்தருள் கோயிலின் மாடே, காயும் ஐம்பொறியின் உலக நாம் படைக்கும் கருத்தினான் மலரணை புத்தேள் தூயமாதவத்தின் இனிது வீற்றிருக்கும் சூழலின் அணுகுதலோடும் தீய பாவத்தின் ஒட்டக வடிவாம் சிறுவனை கண்டனந்தாதை. அந்த காஞ்சிபுரத்துல கச்சபேஸ்வரர் அப்படின்னு ஒரு சுவாமியினுடைய கோயில் இருக்கு. காஞ்சிபுரத்துல 100க்கும் மேலான சிவாலயங்கள் இருக்கின்றன. அதுல கச்சபேஸ்வரன் ஒரு பெரிய ஆலயம். அது ஏகாம்பரேஸ்வருடைய கோயில் அருகிலேயே இருக்கின்ற ஒரு ஆலயம். ஆலயத்துல கச்சபம் என்றால் ஆமை. ஆமை வடிவம் கொண்ட திருமாலானவர் அந்த பெருமானை பூஜித்து அந்த ஆமை வடிவம் நீங்கி அவர் வைகுண்டத்துக்கு எழுந்தருளினார் என்பது அந்த கச்சபேஸ்வரருடைய வரலாறு. அந்த கோயிலுக்கு அருகிலே இருந்து கொண்டு பிரம்மதேவன் தவம் பண்ணி கொண்டிருக்கின்றார். எதுக்காக தவம் பண்றாரு கேட்டா, இந்த உலகத்தை எல்லாம் நன்கு படைக்கின்ற ஆற்றல், அது இருக்கிற ஆற்றல் போதாது, இன்னும் மேலான ஆற்றல் வேண்டும் என்று சொல்லி அங்கு அதற்காக பிரம்மதேவன் ஐம்பொறிகளை அடக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப தவம் என்றாலே என்னன்னு தெரிஞ்சிருது. இப்ப கண்ணு நினைச்சபடி வெளியில போறது, காது நினைச்சபடி வெளியில போறது அப்படின்லாம் இல்லாம ஐம்பொறிகளும் அடங்கி கிடத்தல் என்பது தவத்திற்கு அடிப்படையான உருவம். அதை அந்த பிரம்மதேவன் செய்து கொண்டு அந்த தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் கண் விழித்து பார்க்கும் பொழுது அவன் அருகிலே ஒரு ஒட்டகம் மேய்வதை கண்டான். அந்த ஒட்டகத்தை பார்த்த உடனேயே இது தன்னுடைய பிள்ளை சனத்குமாரன் என்பதை தவத்தினாலே பிரம்மதேவன் அறிந்து கொண்டான். பாவடி நெடுங்கால் திரையிடு தோல்வாய் பழியுடல் நெளிந்து நீள் கழுத்தின் யாவரும் இழிக்கும் ஒட்டக யாக்கை இளவலை நோக்கி நின்று அந்தோ சே உயர் குடியான் அடித்தொழும் பாற்றும் திருவுருட்குரியனாம் இவனுக்கு ஆவ என் செய்கோ என் மகற்கு இது அடுத்ததெவ்வாறென எண்ணி. பாவடினா பறவின கால். அது இந்த கொக்கு போன்ற பறவைகளின் காலை போல அகன்ற கால் கொண்டிருக்கும். அந்த உள்ளங்கால் அகன்று இருக்கும் ஒட்டகத்திற்கு. அப்படிப்பட்ட காலும் நெடுங்கால், அடி என்பது பாதம், கால் எப்படி இருக்கும்? உயரமா இருக்கும். நல்ல உயர்ந்த கால்களும் திரையெழு தோல் அப்படின்னா அர்த்தம், உடம்பு அது இளமையிலேயே கட்டு விரியன் கண்ணாடி விரியன் மாதிரி சுருங்கி கிடக்கும். வயசான ஒட்டகம் அர்த்தம் கிடையாது, இளமையிலேயே உடம்பு சுருங்கி கிடக்கும். அது பாக்குறவங்களுக்கு எவ்வளவு அருவருப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல போறாரு பின்னாடி. வாயும் தொங்கும் பழியுடல், எல்லோராலும் பழிக்கப்படுகின்ற உடல் நெளிந்து இருக்கும், நெளிந்தும் நீண்டும் இருக்கும். அப்ப அது எப்படி இருக்கும்? ஒரு அழகான உருவமா இருக்காது. ஒரு குழந்தை முதல்ல ஆனாவன எழுத கத்துக்கும் போது ஸ்ட்ரெயிட் லைன் அதுக்கு வராது. என்ற எழுத ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் இருக்குது இல்லையோ, அது அதுக்கு வராது. அது என்ன பண்ணும்? நீளமா சுழிக்கும். அந்த குழந்தை சுழிச்சா மாதிரி இருக்கு இந்த ஒட்டகத்தை பார்த்தா. நெளிந்து நீண்டு இருக்கு அதனுடைய உடம்பு. கழுத்தும் அப்படிதான் இருக்கு, நீண்ட கழுத்தா இருக்கு. அப்ப அதனுடைய கழுத்திலிருந்து தலை நல்ல உயரத்துல இருக்கு. யாவரும் இழிக்கும்படி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் உண்மை என்னன்னு கேட்டா, நமக்கு நாம அழகுங்கிறதுனால ஒட்டகத்தை இழிக்கிறோம். ஒட்டகத்துக்கு ஒட்டகம் தான் அழகு, அதான் உண்மை. ஒட்டகம் நம்மளை பார்த்து ஆசைப்படலையே, ஒட்டகம் இன்னொரு ஒட்டகத்தை பார்த்துதான் ஆசைப்படுறது என்பதனால ஒட்டகத்திற்கு ஒட்டகம் அழகு அப்படின்னு பாக்குறோம். அழகு என்பது என்ன அப்படின்னு கேட்டா, நாம் எந்த பொருளை விரும்புகின்றோமோ அதனிடத்தில் நமக்கு ஏற்படுகின்ற உணர்ச்சிக்கு அழகு என்று ஆங்கில கவிஞன் சொல்றான். ஏற்கனவே that thing is dear to us,
தட்ஸ் வை இட் இஸ் பியூட்டிஃபுல் டு அஸ் அப்படின்னு பாக்குறோம். ஆகவே இந்த ஒட்டகம் இவ்வாறு நம்மளோரால் இழிக்கப்படுகின்ற உருவம் கொண்டிருக்கின்றது. அந்த உருவத்திலே இருக்கின்ற தன்னுடைய பிள்ளையை பார்த்து, ஐயோஹோ, இந்த குழந்தை ரிஷபத்தை கொடியிலே எழுதியிருக்கின்ற அந்த சிவபெருமானுக்கு திருவடி தொண்டு செய்வதற்கு உரியவனாயிற்று. அந்த சிவகைங்கரியம் செய்யாமல் சாப்பாட்டுக்கு எங்க சாப்பாடு கிடைக்கும்னு தேடி அடைகின்ற ஒரு இழி விலங்காக. அப்ப ஒட்டகம் போன்ற ஒட்டகம், பன்றி போன்ற விலங்குகளுக்கு எதிலும் சிந்தை செல்லாது. நல்லா கவனிங்க. விலங்குகளிலேயே தவமுடைய விலங்குகள் உண்டு. இப்ப கோயில் மாடு இருக்க, அது மாட்டு வண்டியில பூட்டி மேல சுவாமிய வாகனத்துல ஏற்றி வீதியில கொண்டு வருவாங்க. அந்த மாடு எவ்வளவு மெஜஸ்டிக்கா, அதுக்கு ஒரு ஃபீலிங் ஆஃப் ப்ரைடு உள்ளுக்குள்ள இருக்கும். அதை நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கேன்னா, முரட்டு ரிஷபம், பெரிய கொம்பு உள்ளது, நல்ல பாடி இருக்கிற ரிஷபம், எள்ள போட்டா எள்ள எடுக்க முடியாது. ஆடி அமாவாசை அன்னைக்கு திருவையாறு வீதிகள்ல பகல்ல தீர்த்தவாரிக்கு அந்த ஐயாரப்பரை ரிஷபவாகனத்துல ஏத்தி அந்த ரிஷபவாகனத்தோட இந்த மாட்டு வண்டியில அழைச்சிட்டு வருவாங்க. பொதுவா அந்த கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால இந்த மாட்டோட மூஞ்சிலேயே மக்கள் உரசி கொண்டு போவார்கள். ஆனா மாடு என்ன பண்ணும்? கொஞ்சம் கூட மூஞ்சி ஆட்டாது, கொம்பால குத்த முடியாது. அது அவ்வளவு பிரைடாவும் ஜென்டிலாவும் பிஹேவ் பண்ணும். என்ன அர்த்தம்? பகவானை நான் தூக்குறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க. அந்த எண்ணம் அதுக்குள்ள இருக்குங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணலாம். அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாத விலங்கு என்பது இழி விலங்கு. அதாவது எங்க மேயலான்னு மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நாய் போன்ற விலங்கு அப்படி கிடையாது. நாய் என்பது தன்னுடைய தலைவனுக்கு தொண்டு செய்வதிலே பெருமை கொண்டது. அதை பத்தி திருவாசன் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஒரு வீரன் எப்பொழுதும் குதிரை மேலதான் ஏறி போவானா. நாய் ரொம்ப நன்றியோடு இருக்குங்கிறதுனால ஒரு நாள் அந்த நாயை பெருமைப்படுத்துவதற்காக நாயின் மீது ஏறி சென்று அதனை பெருமைப்படுத்தினான். அதை போல என்னை பெருமைப்படுத்தினான்னு சொல்றார். என்பதனால நாய் என்பது பெருமைப்படுத்துவதற்கு உரிய ஒரு விலங்கு. அது நன்றி விசுவாசத்தினால அப்படின்னு பாக்குறோம். விலங்குகள்லயே எத்தனையோ வித்தியாசம் இருக்கு. அந்த விலங்குகளின் குணமெல்லாம் நம்மிடம் இருக்கின்றன என்பதை பெரியோர்கள் கண்டுபிடித்து கூறுகிறார்கள். நாமெல்லாம் பாக்குறதுக்கு தான் மனுஷா. மனித வடிவத்திலே நம்ம இடத்துல நிறைய குரங்கு இருக்கு, கழுதை இருக்கு, நாய் இருக்கு, நரியெல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இப்ப குரங்கு என்பது ஒருவன் ஊட்டும் பொழுதே கையிலிருந்து பிடுங்கும். உணவு தீர்ந்து விட்டது என்பதை நம்பாது, நம் மீது பாயும். பூனை என்பது வளர்ப்பவன் வீட்டிலேயே திருடும். நாய் என்பது அப்படி ஏங்கி இருந்து கொடுக்க வாங்கி கொள்ளும். கொடுத்து முடித்த பிறகு நம்ம கூடயே எத்தனை மைல் வேணா நடந்து வரும். அப்படிப்பட்ட உயர்ந்த தன்மைகள் கொண்டது ஒரு நாயின்னு பாக்குறோம். இப்ப பசுவும் நாயும் மனிதனுடைய அன்பை ரெசிப்ரோகேட் பண்ணும், தொண்டு செய்யும்னு பாக்குறோம். ஆனால் இந்த பன்றி, ஒட்டகம் போன்ற விலங்குகள், பன்றிக்கு கூட போர்க்குணம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு இங்க திருவிளையாடல் புராணத்துல. ஆகவேதான் எந்த நல்ல குணமும் இல்லாம பாக்குறாரு ஒட்டகத்தை. அப்படி பார்க்க கூடாது. ஒட்டகமும் எத்தனையோ நன்மை செய்யறதுன்னு பாக்குறோம். ஆனால் அது அதனை அறியாது ஏவி செய்யப்படுகின்றதே தவிர அதற்கு ஒரு சொரணை இருக்கான்னு பார்த்தா சொரணை இல்லை. அது உண்டு இருக்கின்றது, அவ்வளவுதான். அப்ப நமக்கும் ஒட்டகத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்னன்னா, அது உண்டு வாழ்கின்றது, நாம் உண்டும் உடுத்தும் வாழ்கின்றோம் அப்படின்னு இவர் சொல்றார் திருவாசகத்துல. அப்ப உண்டுடுத்து இருந்தேனே அப்படிங்கிற. விலங்குகள் உண்டு மட்டும் வாழ்கின்றன, நாம் உண்டும் உடுத்தும் வாழ்கின்றோம். அந்த டிஃபரன்ஸ் தான் இருக்கு என்பதை போல கூறுகின்றார். அதாவது அந்த ஆத்ம ஞானத்தை தேடாதவர்களை பத்தி இவ்வாறு கூறப்படுகின்றதுன்னு பாக்குறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒட்டக பிறவி இவனுக்கு வந்தாரே, இதற்கு நாம் என்ன செய்வது என்று எண்ணினாராம். இப்ப ஏன் வந்ததுன்னு அவர் யோகத்தினாலே தேடி பார்க்கின்றார். யோகினை கூடி முன் நிகழ்வு அனைத்தும் உணர்ந்தனன் அவ்வினை தவிர்ப்பான் ஆகம முறையால் கச்சபேசன்பால் அடைந்து பூசனை செய்து ஏத்தெடுப்பான் மாகர் போல் திசைக்கும் விளம்பிரை மோலி வள்ளலே உலகளித்தழிக்கும் ஏகனே ஆமை உரு ஒழித்து அரியை ஆண்டனின் இணையடி போற்றி. பிரம்மதேவன் மனசால நினைக்கிறார், முன் நிகழ்ந்ததெல்லாம் அறிந்து கொள்கின்றார். அதை அறிந்து கொண்டு இதற்கு மாற்று வினை என்ன, ஆன்டிடோட் என்னன்னு பாக்கிறார். உடனே அங்கு அருகிலே இருக்கின்ற கச்சபேசரை ஆகம விதிப்படி பூசை செய்கின்றார். பூசை செய்து பூசை முடிவிலே பெருமானை ஸ்தோத்திரம் பண்றார். எப்படி ஸ்தோத்திரம் பண்றாருன்னா, தேவர்கள் எல்லாம் போற்றி செய்கின்ற பெருமானே. பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள்லாம் அன்றாடம் 3 வேளையும் பெருமான் சந்நிதியிலே வந்து அவனை எம்பெருமான் தேவர்பிரான் என்று போற்றுகின்றார்கள் என்று திருவாசகம் கூறுகின்றது. அவ்வாறு தேவர்கள் அனைவரும் போற்றுகின்ற பெருமானே, உலகினை காத்து படைத்து அழிக்கின்ற வள்ளலே
ஒருவன் என்னும் ஒருவனே, திருமாலுடைய ஆமை உருவத்தை ஒழித்து அவனை பெருமைப்படுத்திய இறைவனே, உன்னுடைய இணையடிகள் போற்றி. அப்புறம் காசி கேதாரம் புட்கரம் குருக்கேத்திரம் கடி நைமிசங்களினும் ஓசைகள் காஞ்சி அதிகம் என்றுரைப்பது உரை பிரமாணம் ஒன்றென்றால். என்ன சொல்றாருன்னா, காசி, கேதார்நாத், புஷ்கரம், குருக்ஷேத்திரம், நைமிஷாரண்யம் போன்ற ஓசை என்றால் புகழ், புகழ்பெற்ற ஸ்தலங்கள் அனைத்தினும் காஞ்சிபுரமே அதிகம் என்று உரைக்கின்றன நூல்கள். அது நூல் பிரமாணம் என்று நினைக்காதீர்கள். ஏன்னா நூல் பிரமாணத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எப்ப ஏற்றுக்கொள்வார்கள்னா, அந்த நூலின் வழிவந்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உங்க புஸ்தகத்துல சொல்றது என்ன பயன் பண்ணாது, ஏன் புஸ்தகத்துல சொல்றது உங்களை பயன் பண்ணாதுன்னு தான் உலகம் இருக்கு. அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் நமக்கு தான் கான்ஸ்டியூஷன், பாகிஸ்தானுக்கு கான்ஸ்டியூஷன் ஆகாது. அதே போல ஆகம பிரமாணம் அந்தந்த வழியிலே வந்தவர்களுக்கு அந்தந்த நூல் பிரமாணம். அப்படி காஞ்சிபுரம் முஸ்தின்னு சொல்றது ஏதோ நூல் பிரமாணம் நினைக்காதீங்க, என் கண்ணால் கண்டிருக்கின்றேன்னு பிரம்மதேவன் சொல்றார். இது காட்சி பிரமாணம்ங்கிறார். எப்படி காட்சி பிரமாணம் அப்படின்னு கேட்டா, பிரபஞ்சத்தெல்லாம் படைக்கின்றவன் பிரம்மன் தானே. அவன் படைக்கும் பொழுது அவன் படைப்பதற்கு முன்பாகவே பார்வதி பரமேஸ்வரர் படைத்த காஞ்சிபுரத்தை பார்க்கிறான். அப்ப அவன் என்ன சொல்றான், இந்த காஞ்சிபுரத்தை விட்டுட்டு தான் நான் மத்தத்தை படைக்கிறேன். நான் உலகத்தை படைக்கும் பொழுது ஆல்ரெடி காஞ்சிபுரம் படைக்கப்பட்டிருக்கு, அது சுவாமினால் படைக்கப்பட்டிருக்கு என்று தன்னுடைய காட்சியை பிரமாணமாக இங்கு கூறுகின்றான். ஈசனே நீயும் உமையுமே அல்லால் இந்நகர் படைத்தவர் இல்லை. தேசுர யானே கண்ணுற கண்டு தெளிந்ததாம் எந்த ஊழியரும். சரி, இது ஏதோ ஒரு ஊழியில பிரம்மதேவன் தூங்கிட்டார், அதனால சுவாமி டயப்படி படைச்சுட்டார்னா அப்படி கிடையாது. எல்லா ஊழிகளிலும் ஊழிதோறும் நான் உலகத்தை படைக்கும் பொழுது நான் படைப்பதற்கு முன்பாக காஞ்சிபுரம் ரெடிமேடா இருக்கு என்று அதனை பெருமைப்படுத்துகின்றான். புரியும் நின் அருளால் உயர்ந்தவர் அநேகர் பிரபு பூண்டு எட்டுரு வெடுத்தோய் விரிவிழி உமையாள் மணந்த பேரின்ப வடிவமே இடும்பை நோயறுக்கும் கருணை வாரிதியே இறங்கிடாய் எமக்கு களைகண் நீ அன்றி வேறில்லை என்று இருகணீர் சொரிய நெக்கு நெக்குருகே எத்தினான் நாத்தழும்பேற. அப்படியே நாக்குல தழும்பு உண்டாகும் வண்ணம் பெருமானை போற்றி கொண்டே இருந்தானாம். நாக்குல தழும்பு வரா மாதிரி என்ன சொல்றா, உன்னுடைய அனுகிரகத்தினாலதான் இந்த உலகத்திலே பெரிய பதவிகளை அடைந்தவர்கள் அநேகர்கள் இருக்கின்றார்கள். நீ இந்த உலகங்களை காப்பதற்காகவே அஷ்டமூர்த்தியாக இருக்கின்றாய். பஞ்சபூதங்களிலும் அந்த முச்சுடர்களிலும் பெருமான் அவன் கருணையினாலே கலந்திருப்பது என்பது உலகத்தை காப்பதற்காக அப்படின்னு பார்க்கிறோம். அது உண்மைதான். இப்ப பாருங்களேன், நாம பூமியையும் நீரையும் காற்றையும் ஆகாசத்தையும் நெருப்ப ஒண்ணும் பண்ண முடியல. நெருப்பு கூட டயரெல்லாம் எரிச்சு பண்றாங்க. எவ்வளவு நாம மாசுபடுத்துறோம். நாம மாசுபடுத்துகின்ற அளவில் நாமெல்லாம் இத்தனை நாள் செத்து போயிருக்கணும். ஆனா நம்ம இன்னும் உயிரோட இருக்கோம்னு கேட்டா, இந்த பூதங்கள்ல இறைவனுடைய அருட்கலப்பு இருப்பதனால நாம எவ்வளவுதான் இவற்றை மாசுபடுத்தினாலும் தொடர்ந்து இவை நமக்கு பயன்படுகின்றன. அப்படிங்கிறது பெருமானுடைய திருவுருள் கலக்கின்ற காரணத்தினால்தான். அவன் தான் இந்த 8 ரூபாய் இருக்கின்றான். அப்படிங்கிறதுனால அது நம்ம தொடர்ந்து அவனுடைய விருப்பப்படி உலகமானது காக்கப்படுகின்றது அப்படிங்கிற செய்தியை இங்க சொல்றார். உமையாள் மணந்த பேரின்ப வடிவமே. உமையாள்ங்கிறவ யாருன்னு கேட்டா, அழகினுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, திரிபுர சுந்தரி. எப்பொழுதுமே ஒரு உமையாள் மணந்த பேரின்ப வடிவமேங்கிறதுக்கு ஒரு சின்ன நகைச்சுவையா ஒண்ணு சொல்லுவோம். உண்மைதான் அது. ஒரு கல்யாண பருவத்துல நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னு சொன்னா, அப்பா படிச்சவனாவோ நல்லா சம்பாதிக்க கூடியவனாவோ அல்லது நல்ல வேலை இருக்கிறவனாவோ மாப்பிள்ளை பாப்பார். அம்மா என்ன பாப்பான்னு கேட்டா, போற இடத்துல அதிகமா இவ்வளவு வேலை வாங்குறவங்க இல்லாம அங்க ஆக்குபன்ஸ் கம்மியா இருக்கா, ஏகப்பட்ட நாத்தனார் இருந்தா அத்தனை நாத்தனாரையும் இவதான் கரையேற்றணும், வயசுல குறைஞ்ச நாத்தனாரா இருந்தா அது அதே மாதிரி கணக்கெல்லாம் அவ போடுவா. இந்த சொந்தக்காரங்கள்லாம் கல்யாணம் 2 நாள் நல்லா நடத்தி வேளா வேலைக்கு நல்ல சாப்பாடா போடுவாளா அப்படிங்கிற எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்கறது உண்டு. அது நல்லா கல்யாணம் நல்லா செய்வானா இல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல முடிச்சுடுவானா அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. இந்த பெண் என்ன பார்ப்பான்னா, கண்ணுக்கு அழகாக இருக்கானா, கண்ணுக்கு அழகாக இருந்திருக்கிற மாப்பிள்ளதான் மனத்திற்குள் புகுவான். பரமேஸ்வரன் இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, சுடுகாட்டு சாம்பலை பூசிண்டு பாம்பெல்லாம் மேல போட்டுண்டு இடுப்புல கூட ஒரு நல்ல வஸ்திரம் இல்லாம புலித்தோல் கிடைச்சதை போட்டுண்டு
பசிச்சா விஷத்தை கூட சாப்பிடுவார். அப்படி இருந்துட்டு அவர் சுத்தி இருக்கிற அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அசிமெட்ரிக்கா இருப்பாங்க. பூத கணங்கள்லாம் ஒரு கண்ணு சின்னதா இருக்கும், ஒரு கண்ணு பெருசா இருக்கும், ஒரு கால் குட்டையா இருக்கும், ஒரு கால் நெட்டையா இருக்கும். இப்படி நொண்டின்டே வருவாங்க. இதெல்லாம் பார்த்தா பிடிக்குமா? மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு கூட வரவங்களை பார்த்தாலே வயத்த பரட்டும். இப்படியெல்லாம் இருந்தும் அவள் இந்த பெருமானுக்கு தலையசிச்சிருக்கான்னு சொன்னா அவன் உண்மையிலேயே சுந்தரமூர்த்தி. அப்ப அவன் தன்னை எப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டாலும் அவன் தான் பேரின்ப வடிவினன் அப்படிங்கிறத இந்த பெருமாட்டை அறிந்திருக்கிறான். இல்லைன்னா தலையாட்டுவாளா? இவ்வளவு மூவுலகத்திலும் அழகானவள். இப்ப ஒரு பெண் அழகான கணவனை பெற்றிருக்கின்றோம் அப்படிங்கிறத இன்னொரு பெண் சொல்ல அவ அதை கேட்டு மனதிலே மகிழ்வாள் என்பதனால இப்படிலாம் ஒரு பெண்மனம் இருக்கின்ற காரணத்தினால தான் கொஞ்சம் அழகு கம்மியா இருந்தாலும் மாப்பிள்ள அழகா இருக்கான்னு கேட்கறதுக்கு ஆசைப்படுவா. அப்படி இருக்கும் பொழுது உலகத்திலேயே இவள் தான் அழகுன்னு சொல்லப்பட்டிருக்கு. திரிபுர சுந்தரி. அவள் பரமசுந்தரனா இருக்கின்ற ஒரு கடவுளை தவிர இன்னொரு கல்யாணம் பண்ணிப்போளா அப்படிங்கிறத போல இங்க சொல்றார். உமையாள் மணந்த பேரிந்த வடிவமே இடும்பை நோய் அறுக்கும் கருணை வாரிதியே பிறவி துன்பமாகின்ற நோயினை அறுக்கின்ற கருணாயின்ற கடலேன்னு சொன்னார். என்ன காரணம்னா சமுத்திரத்துல எல்லாம் அடிபட்டு போகும். இப்ப நம்ம ஊருக்கு ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல பாசி அழுக்கு எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது தானாவே நீங்கும். ஐப்பசியில அடமழை பெஞ்சதுன்னா அந்த மழை ஜலம் என்ன பண்ணும், இந்த அழுக்கெல்லாம் விரட்டிடும். அப்ப அது இட் வில் பி ஃபில்டு வித் பியூர் வாட்டர்னு பார்க்கணும். அது போல நம் மனதிலே இருக்கின்ற எல்லா விதமான காமக்ரோதாதி அந்த நோய்கள் இருக்கின்றனவே, நோய் என்பது உண்மையில மனதிலே இருக்கின்ற நோய்கள் தான். அதெல்லாம் பரமேஸ்வருடைய கருணைக்கு பாத்திரமாகிவிட்டோம் என்றால் கொஞ்சம் அவனுடைய கருணை கிடைச்சிருக்குன்னா இதெல்லாம் என்ன ஆகும், இதெல்லாம் எவாபரேட் ஆயிடும் அப்படின்னு பாக்குறோம். ஆகவே இடும்பை நோய் அறுக்கும் கருணை வாரிதியே, கருணை வெள்ளமே இறங்கிடாய், எனக்கு நீ இறக்கப்பட வேண்டும். எமக்கு கலைகன் நீ அன்றி வேறில்லை, எங்களுக்கு வேறையா கலைகன் கேட்டா சப்போர்ட். துன்பத்திலே ஃபால் பேக் யார் இருக்காங்க, குஷன் யார் இருக்கிறார்கள். உயிர்கள் அனைவருக்கும் என்ன கடவுள் தானே, திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. திக்குன்னா என்னன்னு கேட்டா நாம யாரெல்லாம் நம்மளை காப்பாத்துவாங்கன்னு நம்புறோமோ அந்த ஓட்ட படகெல்லாம் தான் திக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. மனைவி, மக்கள், ஃப்ரெண்ட்ஸு, காசு, அப்புறம் பதவி, படிப்பு, இது எதுவுமே நம்மளை காப்பாற்றாத நிலை உண்டு. அந்த நிலையிலே காப்பவன் யாருன்னா கடவுள் தான் என்பதனால ஒரே ஃபால் பேக் உயிர்களுக்கு கடவுள் தான் என்பது. கலைகன் என்றால் ஆபத்திலே காப்பவன் என்பது பொருள். நீ அன்றி வேறில்லை என்று இரு கண்ணீர் சொரிய நெக்கு நெக்குருகி ஏற்றினார். நெக்கு நெக்கு உருகுதல் அப்படின்னா என்ன கேட்டா, இந்த ஆற்றுல மேல ஜலம் ஓடாது, ஆனா கீழே வாட்டர் கரண்ட் இருக்கு என்பதனால என்ன பண்ணுவார்கள், தண்ணீர் வேண்டும் என்று ஆற்று மணல்ல ஊற்று போடுவார்கள். நீங்க பார்த்திருப்பீங்க, மணல்லையே ஊற்று போடுவாங்க. அப்ப கீழே இருக்கிற ஜலம் கொஞ்சம் கொஞ்சமா மேல வரும். அந்த ஜலம் இதுவரையும் கீழே தானே அந்த ஜலம் இருக்கு. அந்த ஜலம் மேல வரும்போது அதனுடைய வெயிட்னால இது மண்ணு கீழே வாங்கும். அதான் நெக்கு விடுதல் என்று சொல்லப்படும். அப்பொழுது பெருமானுடைய கருணையை நினைப்பதனால மனம் உடையது இல்லையா. இந்த மனம் என்பது பாறாங்கல்லை விட கொடியது. இது கடவுளை விரும்பாது. இது கடவுளுடைய கருணையை அவன் வலிய கொடுத்தால்தான் இது ஏற்கும். அப்படிப்பட்ட விருப்பிலேனே ஆண்டு கொண்ட என் ஆறுபதுன்னு சொல்றார். அப்ப நாம நாம ஆல்ரெடி எதுல பழகி இருக்கோமோ அந்த இந்திரிய விஷயங்களை தான் நம்மளுடைய மனமானது நாடும். பழக்க தோஷத்தினால ஒரு புழு வேப்பங்கனியே தின்று தின்று அந்த வேப்பங்காயத்தான் அது விரும்பும், கசப்பத்தான் விரும்பும். பக்கத்துல கல்கண்டை வச்சாலும் அதை மேஞ்சு பழகணும், இல்லைன்னா அது விரும்பாது. அதனால இது விரும்பாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த கடவுள் தன் கருணையை காட்டுகின்ற ஆற்றலினாலேதான் இந்த உள்ளமானது உடைய வேண்டும். பெருமான் கருணையினாலே உயிர்களை ஆட்கொள்கின்றான் இல்லையா, அந்த கருணையினுடைய சுமை தாங்காமல் தான் இந்த உள்ளமானது உடைய வேண்டும். அவ்வாறு உடைவது உள்ளத்தின் இயல்பு என்பதனால நெக்கு விட்டுங்கிறார். பெருமான் அடிக்கடி அனுகிரகம் பண்ணிருக்கிறார். அதெல்லாம் நினைச்சு பார்த்து இவர் நெக்கு விட்டு உருகுகின்றார், கண்ணீர் பெருக்குகின்றார். அவ்வாறு சொன்ன உடனே சுவாமி எதிர்பட்டு என்ன வேணும்னு கேட்கிறார். திசை மாமுகன் வாழ்த்தொலி அஞ்சவியில் சென்று ஏகனும் ஆரருள் உந்துதலான் விசைவானவர் பூதகணம் புடையின் விடைய பெருமானெதிர் நின்றருளி வசைதீர்தன வெட்ட வரம் தருகே மைந்தா உரை செய்கன வாய்மலர் இசைபாடினன் ஓகை துளும்பிட நின்று இது கூறுதலேற்றனன் வேதியனே. பிரம்மா உனக்கு வேண்டிய வரத்தை கேள்னு சுவாமி அப்படியே அன்பு கூர்ந்து சொன்ன உடனே அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு அவர் தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கின்றார்.
நின் தொண்டு வழாதவன் என் புதல்வன். முதல்ல தன்னுடைய புதல்வனுடைய தகுதியை சொல்றார். இப்ப சுவாமிகிட்ட இவனை நீ காக்கணும்னு அவன் ஒரு பெட்டிஷன் போட போறோம். அப்ப அவனுக்கு ஒரு தகுதி இருக்குங்கிறத முன்னாடி சொல்லணும். உன்னால் காக்க கடவியவன், உன்னால் காக்கத்தக்கவன். என்ன காரணம்னா ஏற்கனவே உனக்கு தொண்டு புரிந்தவன். எந்த ஒரு தலைவனும் ஒரு முதலாளியும் தன்னுடைய பொருளை காக்க வேண்டும் என்று அவனுக்கு உணர்த்துவது குற்றம் இல்லையே. உன் குழந்தைய காப்பாத்துன்னு சொல்றது தப்பு இல்ல. உன் வீடு ஒழுகிறது, அதை ரிப்பேர் பண்ணு சொன்னா தப்பு கிடையாது. உங்க வீட்டு டேங்க் உடைஞ்சிருத்து, அதை சீல் பண்ணு சொன்னா தப்பு கிடையாது. உன்னை சேர்ந்தவன் என்று முதலிலே சொல்ல வேண்டும். நின் தொண்டு வடாதவன் என் புதல்வன், நீடும் தவமுற்ற சனற்குமரன், முன்றின் சதகோட்டிடை நின் இருதாள் முன்னிச் சிவயோக முயன்று தவத்து ஒன்றும் பொழுதாயிடை நீ வருதல் உணர்ந்தானலன் நிட்டை கருத்துழலால் அன்றங்கருள் நந்தி சபித்ததனால் அமர் ஒட்டக ஆக்கையனாயினே. உன்னுடைய தொண்டன் என்னுடைய குமாரன், முன்பு நிலைத்த தவத்தை செய்து கொண்டிருந்த சனத்குமாரன், உன்னுடைய கோயில் வாயிலே அந்த சதசிங்கத்திலே உன்னுடைய திருவடிகளாகின்ற அந்த தாமரைகளை நினைத்து சிவயோகத்திலே இருந்த காரணத்தினாலே அப்பொழுது நீ எழுந்தருளவும் அவன் அதை உணரவில்லை. அப்படி நிட்டையிலே இருந்து உணராத பொழுது அருள் நந்தி சபித்தனன் அப்படின்னு அர்த்தம். அருளே வடிவாகின்ற நந்தி சபித்தனன். இப்ப நந்திக்கு எகென்ஸ்டா இவர் பேசுறாருங்கிறது கிடையாது. நந்தியம் பெருமான் அருளே வடிவானவர். அப்ப அவர் ஏதோ காரணத்தினால சபித்திருக்கிறார். உலகத்திலே சில விஷயங்களுக்கு நம்ம காரணம் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கெல்லாம் அவ்வியாஜம்னு பேரு. வியாஜம்னா சாக்கு. இது எதனால இது விழுந்ததுன்னு தெரியுது, அது சாக்கு. எதனால இது நடந்தது நிகழ்ந்ததுன்னு தெரியறது சாக்கு. அந்த மாதிரி சாக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல, ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியல அப்படின்னா அது அவ்வியாஜம். இப்பொழுது அருளே வடிவாகின்ற நந்தியம் பெருமான் சபிப்பதற்கு அங்கு முகாந்திரமே இல்லை. இருந்தாலும் இது நிகழ்ந்தது என்று இப்ப நந்திய பெருமானுக்கு எகென்ஸ்டா பேசுற மாதிரி காமிச்சுக்கல பிரம்மதேவன். அப்படி சொல்றார். நந்தி சபித்ததனால் அமர் ஒட்டக ஆக்கையன் ஆகினனே. இவன் இந்த அப்படி நான் விரும்புகின்ற ஒட்டக யாக்கையோடு இவன் ஆகிவிட்டான். இன்றே இது தீர்த்தருள் என்ன, இந்த ஒட்டக வடிவத்தை இப்பொழுது நீ போக்கிருள்வாயாக என்று இவர் சொல்லவும் சுவாமி அந்த லீலையை தொடர்ந்து சொல்றார். ஏன் லீலையை தொடர்றாருன்னா, ஒருவன் கனவிலே வறட்சி ஏற்பட்டால் அந்த கனவிலேயே அவன் தண்ணீர் பருக வேண்டும், விழித்து கொண்டு தண்ணீர் பருகக்கூடாது. அத போல இந்த லீலையை முடிக்கணும். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய அடியவன் நந்தி அவன் சாபம் கொடுத்தான் என்றால் விமோச்சனமும் அவரிடமே கேட்டுக்கொள்ள. ஏன் என்கிட்ட வர? இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, நீங்க இந்த பெட்டிஷனை ஹைகோர்ட்லயே போடுங்கன்னு சொல்லுது. நம்ம ஹைகோர்ட்டை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரோம். அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, திரும்ப ஹைகோர்ட்டையே அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சில இடங்கள்ல திருப்பி அனுப்புற மாதிரி சுவாமி என்ன சொல்றார், நீ நந்தியையே கேட்டுக்கொள் என்று சொல்றார். நந்தியே கேட்டுக்கொள் என்று சொல்வதனால நந்தி உனக்கு அருள்வான் என்பது பொருள். சாமி நந்தியை கேட்டுக்கோன்னு சொன்ன பிறகு நந்தி அருளாம இருக்க மாட்டார். இது எப்படின்னா, பிரணவத்திற்கு அர்த்தம் தெரியலன்னு பிரம்மா என்ன பண்ணார், பிரம்மாவை என்ன பண்ணார், முருகன் ஜெயில போட்டார். தேவரெல்லாம் போய் சுவாமி கிட்ட சொன்னாங்க. சுவாமி முருகப்பெருமானை கூப்பிட்டு அனுப்பிச்சார். அவர் அந்த குமாரகிரியில இருந்து கைலாசகிரிக்கு வரார். ஆனா பிரம்மாவை ஜெயில போட்டியா முருகா அப்படின்னு கேட்கிறார். ஆமா, சரி திறந்து விட்டுடும் சொல்லிட்டு அப்புறம் தான் கேட்கிறார் ஏன் ஜெயில போட்டான்னு. உடனே அவர் ஒபே பண்றார். அதே போல இப்பொழுது நந்தி அருள் செய்வான் என்று சொன்னால் நந்தி நிச்சயமாக அருள் செய்வான் அர்த்தம். அப்ப பெட்டிஷன் இஸ் அக்செப்டட் அப்படின்னு அர்த்தம். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, நீ நந்திட்ட போய் கேளு அப்படிங்கிறார். நன்றே கொடு செய்தனையாவை நம்மால் விலகாததனால் மறையோய் பொன்றாதிது நந்தி தவிர்ப்பன, நந்தி தவிர்ப்பான், இந்த ஒட்டக யாக்கையை அவன் போக்கியருளுவான் என்று புரிவற்றொருள் செய்து மறைந்தனால் என்று அனுகிரகம் பண்ணி அந்தர்தானமானார். அன்றே மலராளி தவத்திரனால் அங்குற்றருள் நந்தியை வேண்டுதலும். உடனே பிரம்மா என்ன பண்றார், நந்தியம் பெருமான் நினைத்து தவம் செய்கின்றார். தவம் செய்த உடனே நந்தி பெருமான் காட்சி தரார். காட்சி தந்து என்னப்பா வேணும்னு கேட்கிறார். நந்தி பெருமான மகிழ்ந்து அலரோ நங் கச்சப ஈசன் எதிர்படலால் அந்த பொழுது உன் புதல்வன் பெரு சாபம் தீர்ந்தது ஆயினும் அன்பர்களால் வந்தித்த பெருங்கருணாகரன் என்பது நாட்டினன் எம்மிரை என் புதல்வன் கந்த புழில் சூழ்வட மேருவின் அங்கண் எய்த இவ்வுரு நீங்குமரோ. நந்திகேஸ்வரர் காட்சி கொடுத்து என்ன சொல்றார்,
நீ கச்சபேஸ்வரருடைய தரிசனத்தை பெற்ற பொழுதே சாபம் போயிடுத்து, சாபம் தீர்ந்துடுத்து. சாபம் தீர்ந்துடுத்துன்னா என்ன அர்த்தம்? ஆர்டர் வாங்கியாச்சு, அத என்ன பண்ணல, இன்னும் சொல்லுவாங்களே ஒரு பெட்டிஷன் சொல்லுவாங்க, வாங்கின ஆர்டரை பயன்படுத்தி கொள்றதுக்கு, ரியலைஸ் பண்றதுக்கு. அது போல கச்சபேசருடைய அனுகிரகத்தினால சாபம் நீங்கி விட்டது என்பதனால நீ இந்த ஒட்டகத்தை மேருமலைக்கு வரச்சை. மேருமலைக்கு வந்தவுடனேயே இவருடைய ஒட்டக ஊர் நீங்கி பழைய ஊர் வந்துவிடும் என்று நந்தியம்பெருமான் அருள் செய்து விடுகின்றார். உடனே நவை தீர்ந்த பின் எம் அருளால் இவன் நம் மாணாக்கனுமாகி நயந்ததுவும் சிவதீக்கியை உற்று விரிந்த கலை திரள்யாவும் உரி சிவஞானம் உணர்ந்து அவமாற்றுவன் என்றருள் செய்த அகல அலரோன் அவன் மைந்தனை அன்புரு தன் இவர் உற்ற கணத்தவரோடும் புகுவித்து இப்பாளருள் மாதவம் முற்றிய பின். அப்ப நந்தியம்பெருமான் என்ன சொன்னார்னா, சாபம் என்பது ஏற்கனவே தீர்ந்து விட்டது, ஒட்டக ஒரு தீர வேண்டும் அவ்வளவுதான் என்பதனால இவனை அந்த வடமேறு மலைக்கு நீ அனுப்புவாயாக. அங்கு நம்முடைய இவன் நமக்கு மாணாக்கனாவான், நம்மாலேயே சிவதிக்கை பெற்று இவன் சிவஞானத்தை அடைவான் என்று அனுகிரகம் பண்ணிவிட்டு அவர் மறைந்து விடுகின்றார். உடனே பிரம்மா என்ன பண்றார்? பிரம்மா தன்னுடைய பரிஜனங்கள் கணங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் அவர்களுக்கு தொண்டு செய்கின்ற கணங்கள் உண்டு. இப்ப பரமேஸ்வரனுக்கு எப்படி ருத்ர கணங்கள் இருக்கின்றனவோ அது போல எல்லா தெய்வங்களுக்கும் அவரவரை சுற்றி கணங்கள் உண்டு, சர்வன்ஸ். அந்த பிரம்மதேவன் தன்னுடைய கணங்களை கொண்டு இந்த ஒட்டகத்தை கொண்டு போய் மேருமலையில விடுங்கன்னு சொன்னோன்னே அவர்கள் எல்லாம் மேருமலைக்கு கொண்டு விட்டார்கள். விட்டாங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறோம். உயர் கட்சியில் ஒங்கு பனாசடியின் உரை கச்சபேசனருட் கருணை பயில் உற்று முறைப்படிய உலகும் பண்டே என்ன நல்கு படைத்தனன் மற்றியல் பின்வட மேரு பின்னந்தி பிரான் இருக்கு நிலையத்தின் மரத்தலைவாள் அயன் மைந்தனோடு செல் கணத்தவர் அப்பெருமானடி ஏற்றி எம்புவரால் வேதாயமையே இனன் நீர்கள் போய் மேரு புடை நந்தி முதற்புறவன் பாதாம்புயம் எத்தியும் மைந்தனவன் மாணாக்கனும் அம்படி சேர்த்தி இவன் போதீரன என்றருள் பெற்றவர்தாம் போகத்தன் அருட்கனின் ஒட்டகமாம் போதார் ஒரு நீத்தொழி பெற்றவனே மாணாக்கன் எனும்படி கொண்டனே. அப்ப பிரம்மதேவனுடைய கணங்களினாலே அந்த ஒட்டகமானது ஓட்ட பெற்று, அதுதான் ஒட்டகத்தினுடைய நிலை. ஒட்டகம் தானா மேயும், அது நீ மேருமலைக்கு போன்னு சொன்னா அது மேருமலைக்கு போகாது, அதை ஓட்டிட்டு தான் போகும். இல்லைன்னா அது என்ன பண்ணும், செக்கு மாடு மாதிரி இருக்கிற இடத்துல சுத்திட்டு இருக்கும், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட உணர்நிலை மிகவும் குறைவான ஒரு பிராணி ஒட்டகம் என்பதனால கணத்தவர்கள் என்ன பண்றாங்க, அதை அப்படியே அது தார்குச்சி போட்டு மேருமலைக்கு கொண்டு போய் விழுகின்றார்கள். மேருமலைக்கு கொண்டு போய் விட்ட உடனே அங்கு இருக்கின்ற நம்முடைய நந்தியம்பெருமானுடைய அருட்கண் பார்வை விழுவதனாலே அந்த ஒட்டக உருவானது உடனே நீங்கி பழைய சனத்குமார வடிவம் வந்தது. வந்தவுடனே சனத்குமார இந்த நந்தியம்பெருமானை வணங்குகின்றார். வணங்கின உடனேயே தன்னுடைய மாணாக்கனாக ஏற்றுக்கொள்கின்றார். நீ என்னுடைய சிஷ்யனாக ஆகிவிட்டாய் என்று ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொண்டு அவருக்கு சிவதீட்சை அளித்து வேதாங்கங்கள் புராணங்கள் எல்லா கலைஞர்களையும் நந்தியம்பெருமானே உபதேசிக்கின்றார் என்று பார்க்கின்றோம். 40வது பாடல். அன்னோர் அவன்பால் திக்கையுரி வழிபாடாற்றி முழுதுணர்ந்தான் முன்னர் புராணம் நியாய நூல் கரும முதல் நூல் தர்ம நூல் மண்ணு சீக்கை 7 சந்தை வழங்கும் ஒன்பான் வியாகரணம் பன்னும் எண்ணூல் முக்கந்தம் பலவும் முறையின் ஓதினால். முதல்ல புராணங்களை கற்றுக்கொண்டாரா, பிறகு நியாய நூல் கற்றுக்கொண்டாரா, பிறகு இந்த கரும நூல் என்று ஒரு நூல் சொல்றார், அது பூர்வ பாகமா இருக்கும் வேதத்துல. தரும நூல் சொல்கின்றார். அப்புறம் 6 அங்கங்களோடு சந்திரசென்று வழங்குகின்ற அந்த வேத நூலை கற்றுக்கொண்டார். 9 வகையான வியாக்கரணங்களை கற்றுக்கொண்டாராம். சம்ஸ்கிருத வியாக்கரணம் 9 இருக்கு. அந்த 9 விதமான வியாக்கரணங்களையும் கற்றுக்கொண்டார். இப்படி கற்றுக்கொண்டு ஏயும் கல்ப சூத்திரங்கள் இருக்கு முதலாம் 4 ஆயுள் வேதம் வில் வேதம் அமர் காந்தருவம் அறுத்த நூல் பாய் பரவும் விதிமுறையால் பயின்றிறந்து பிரான் அருள் சேர் தூய முனிவன் பின்னரும் ஒன்றிறந்து அது வேண்டி தொழுதுரைப்பான். இப்படி எத்தனையோ படிச்சிருக்கிறாரே, ரொம்ப நாள் ஆயிருக்குமா அப்படின்னு நாம நினைப்போம். அப்படி நினைக்க வேண்டாம். சுவாமி விவேகானந்தரை பத்தி சொல்லும் பொழுது ஒரு புத்தகத்துடைய முதல் பக்கத்தையும் கடைசி பக்கத்தையும் படிப்பாராம். நடுப்புற என்ன இருக்குங்கிறத அறிந்து கொண்டு விடுவார். அப்படி சூக்ஷ்ம புத்தி என்பது ஒருவருடைய தபஸ்சரியினால கிடைக்கிறது.
என்பதனால புஸ்தகங்கள் நிறைய இருந்தாலும் அதெல்லாம் ஏகசந்தா கிரகம் இருப்பதனால அந்த டிவியில நியூஸ் ரீடர் தன் கண் முன்னாடியே நியூஸ் ஆனது டிஜிட்டல் டிஸ்பிளேல ஓடிட்டே இருக்கும். அவங்க கையில கீழே வந்து பேப்பர்லயும் இருக்கும். அப்ப கீழையும் பாத்துக்கலாம், ஏத்த மாதிரியும் பாத்துக்கலாம். அப்படி வேகமா படித்துக்கொண்டே போவதை போல இவர் என்ன பண்ணாரு, வேதாதி சாஸ்திரங்கள் எல்லாம் படித்துக்கொண்டே வந்தார். ஒரு முறை படித்தாலே போதும், அவருடைய அந்த தபஸ்னால அவருடைய மேதையில அப்படியே அது ரெக்கார்ட் ஆகிடும். அதான் ஏகசந்தா கிரகணம்னு சொல்றது. ஒரு முறை படித்தால் போதும், திரும்பி திரும்பி கேட்க வேண்டாம், படிக்க வேண்டாம். படித்தது வீணாகாது. ஏன்னா படித்தது மறக்கவும் கூடும். மார்கழி மாசத்துல எல்லாரும் கோலம் போடுறாங்களேங்கிறதுக்காக வயசான பாட்டியும் தன் வீட்டு வாசல்ல கோலம் போடுவா. அவளால நின்னுட்டு கோலம் போட முடியாது, குறிஞ்சு கோலம் போட முடியாது. அதனால என்ன பண்ணுவா, உட்கார்ந்து கோலம் போடுவா. எழுந்திருக்கும் போது அவ போட்ட கோலத்துல முக்காவாசி அவளே அழிச்சிருப்பா. போல நம்ம பீஸ்மீலா படிச்சதெல்லாம் மறந்து விட்டுருவோம். அப்படி இல்லாமல் படித்ததை மறவாத அந்த தன்மைக்கு மேதை என்று பெயர். படிக்கிற புத்தி வந்து கூர்மையான புத்தியாக, குஷாகிர புத்தியாக இருந்தா மட்டும் போராது. படித்ததை இழக்காதிருக்க வேண்டும். ஈட்டிய பணத்தை வந்து காக்க வேண்டும். அப்ப கல்வி, செல்வம், தவம் இதெல்லாம் காக்கப்பட வேண்டும் என்பதனால அப்படி காப்பதுதான் புத்தியை எது ரட்சிக்கிறதோ அதுக்கு மேதை என்று பெயர். இவர் நல்ல மேதாவி என்பதனால எல்லாவற்றையும் எளிதிலே கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்ட பிறகு கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு அடுத்த ஊர்ல பார்ப்போம். சுருக்கமா சொன்னா, எல்லா நூல்களையும் சொல்லிட்டீங்க, எல்லா நூல்களுக்கும் கருத்து ஒன்று அப்படிங்கிறது தெரியுது ஒழுங்கா படிச்சதுனால. ஒழுங்கா படிக்கலைன்னா ஒண்ணு சொல்றதுன்னு தோணும். ஒழுங்கா படிச்ச காரணத்தினாலையும் குரு கிருப்பை இருக்கிறதுனாலையும் எல்லா நூல்களும் ஒண்ணுதான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இந்த உயிருக்கு முக்தி என்பது சிவ கிருப்பையினால் தான் அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரியுது. பரமேஸ்வருடைய கிருப்பையினாலதான் இந்த உயிரானது கரையேறும் அப்படிங்கிறது தெரியுது. பரமாகாச வாசியா இருக்கின்ற பரமேஸ்வரன் இருக்கிறானே, அந்த பரமாகாசத்தை இந்த உயிர் அடைந்தால் ஒழிய இந்த உயிருக்கு முக்தி இல்லை. அந்த சிவஸ்வரூபத்தை அடைந்துதான் உயிரானது பேரின்ப நிலை அடைகின்றது, மீண்டும் பிறவா நிலை அடைகின்றது. அதற்கு எவ்வளவோ வழிவகைகள் சொல்ல, அதெல்லாம் நீங்க சொன்னீங்க, திரும்பவும் நீங்க சொல்ல போறீங்க. ஆனால் இது எளிதிலே எல்லோராலும் கடைபிடிக்க முடியுமான்னு கேட்டா முடியல. அப்படி இருக்கும் பொழுது எல்லா உயிர்களும் எளிதிலே கடைபிடிக்க முடியாது. இதுல ஏதாவது நேர்மையான வழி, ஆனா சுருக்கு வழி, அப்படி ஒரு வழி உண்டா என்று இவர் கேட்கப் போகின்றார். அப்படிப்பட்ட வழி நிச்சயமா உண்டு என்று அதற்கு நந்தியம்பெருமான் விளையளிக்கப் போகின்றார். அந்த வழி என்ன என்பதை அடுத்த வகுப்பில பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. இத்சபேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.